Hello everyone, welcome to our channel Coding Tamilan. இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு பெரிய பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ முதல் வீடியோ தான் இந்த வீடியோ. ஓகே, ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வாட் இஸ் இன்டெலிஜென்ஸ். ஸோ இன்டெலிஜென்ஸ்னால் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேபியை எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு சின்னதாக ஒரு பேபி இருக்குது. ஓகே, ஸோ எந்த இடத்துல நம்மளுக்கு இன்டெலிஜென்ஸ் தேவைப்படுங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலாக நீங்கள் சொல்லக்கூடியது நான் இப்போ இன்டெலிஜென்ஸ் எப்போ யூஸ் பண்ணான்னு சொல்லுவோம், ஃபார் டெசிஷன் மேக்கிங். ஸோ எந்த இடத்துல டெசிஷன் மேக்கிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களோட இன்டெலிஜென்ஸ் வந்து அந்த இடத்துல தேவைப்படுற இடத்துல யூ கேன் யூஸ் இட் த யுவர் இன்டெலிஜென்ஸ். பட் எவ்ரி டைம் நம்ம வந்து ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் தான் அந்த டெசிஷன் எடுப்போமா அப்படின்னா கேட்டால் இல்லை. பிகாஸ் நம்மளுக்கு ஒரு விஷயத்தை வந்து லேர்ன் பண்ணிக்கிற சமயத்தில் நம்மளுக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் தேவைப்பட வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே எடுத்துருக்க பேபி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிள் கீழே நான் இந்த பேபி வச்சுருக்கிற பாலை நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பேபி வந்து அந்த பாலை எடுக்க போகுது. ஸோ அந்த டேபிளுக்கு அடியில் போயிட்டு அந்த பாலை எடுக்க ட்ரை பண்ணுது. இட் வில் டேக் தட் பால் அண்ட் தென் அது கூட இல்லாமல் அந்த பேபி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அதை நிற்க ட்ரை பண்ணுது. ஸோ நின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அதோட ஹைட் பேஸ் பண்ணி அந்த டேபிள் வந்து ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு அடிபடுவை. ஸோ அடிப்பட்டதுக்கப்புறமா எகைன் நான் வந்து அதே டாஸ்க்கை நான் வந்து 2வது நாளாக அதை ரிப்பீட் பண்ணனா அப்போ அவங்களுக்கு அது அடிப்படுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அடிப்படாது. பிகாஸ் அவங்க அந்த பேபி தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல நிற்க ட்ரை பண்ணால் நம்ம ஹிட் ஆகும்னு தெரியும். ஸோ இட் வில் ட்ரை டு இக்னோர் த சுச்சுவேஷன். ஸோ எனக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து இக்னோர் பண்ணி வர்றதுக்கும் சரி, ஒரு விஷயத்தை நம்ம டெசிஷன் பண்ணுறக்கும் சரி, யாரும் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்டெலிஜென்ஸ் வந்து தானாகவே நம்மளுக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த பேபியிலேருந்து இருக்கிற இந்த விஷயத்துலேருந்து நம்ம சொல்லக்கூடிய கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாஸ்க்கு வந்து ஹியூமன் செய்கிறாங்கன்னா அதுக்கு தேவையான இன்டெலிஜென்ஸ் தான் இந்த நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். ஸோ நேச்சுரலாக வரக்கூடிய இந்த திங்கை வந்து நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியலாக கொடுக்கும்போது தான் இட் வில் கண்டெயின் ஆஸ் அ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது எப்படி ஆர்டிஃபிஷியலாக கொடுக்க முடியும்னு கேட்டால், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஹியூமன் இன்டெலிஜென்ஸை ஒரு மிஷினுக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மிஷின் வந்து ஹியூமன் மாதிரியே ஒர்க் பண்ணுது அப்படின்னா we are use it as a artificial intelligence. ஸோ இதுதான் அதோட சின்ன டெஃபினிஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்பிளைன் ஏஐ. ஸோ ஏஐ பற்றி சிம்பிள் டேர்மில் சொல்லணும்னா, டைரெக்டாக நம்ம எந்த ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு ரோபோட் தயாரிக்கணும்னாலும் சரி, எந்த ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணாலும் சரி, நம்ம அதை டைரெக்டாக அதை வந்து கொடுக்க முடியாது. ரைட், நம்மளுக்கு ஏதாச்சும் இன்புட் வேணும். ஸோ ஹியர் நம்ம என்ன இன்புட் எடுத்துக்கோன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா. ஸோ அந்த டேட்டாவை நம்ம வெட்டு வச்சுருந்தா நம்மளுக்கு அந்த ப்ராஜெக்ட் இல்லை அந்த ப்ராடக்ட் வந்து கிடைச்சிருமான்னு கேட்டால் இல்லை. அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு அல்கரிதமோ இல்லை அந்த மிஷின்ஸை வந்து அதுக்கேற்ற மாதிரி வடிவமைச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கான அவுட்புட் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி இந்த ஏஐயில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் வந்து நிறைய அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கும். பட் ஆனால் அந்த டேட்டாஸை வச்சு அது வந்து மெமரிஸ்லாம் பண்ணாது. அதுலேருந்து நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அவுட்புட்டை வந்து ஃப்யூச்சரில் ப்ரெசென்ட் பண்ணும். ஸோ இட்ஸ் அ டெஃபினிஷன் ஆஃப் ஏஐ. டெஃபினிஷன் ஆஃப் ஏஐன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ artificial intelligence applies the advanced analysis and logical based techniques including the machine learning to interpret events and support and automated decision and take actions. ஸோ எந்த ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்னாலும் சரி, அப்போ நம்மளுக்கு ஒரு டெசிஷன் மேக்கிங் ப்ராஜெக்ட் மீன்ஸ் எப்படி சொல்கிறோம், டெசிஷன் மேக்கிங் ஒரு ஸ்டெப் தேவைப்படும். ரைட், அந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்டெப்பை வந்து இந்த ஏஐ வந்து தன்னாலே செஞ்சுக்கும். ஸோ இது வந்து உங்களோட ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏஐ. ஸோ வி ஸ்டார்ட் ஃப்ரம் 1943 தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேத்தமேட்டிக்கல்னு ஒரு மேக்ஸை நம்ம மாடலில் கொண்டு வராங்க. நிறைய பேர் மேக்ஸ்னாவே வெறுத்துருவாங்க. ரைட், அந்த மாதிரி வந்து மேக்ஸை பேஸ் பண்ணி ஒரு மாடலை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ மெக்கல் ஹெலம்ங்கிறவங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இன்வென்ஷன் மாற்றி நடந்துகிட்டே இருக்குது. இதில் முக்கியமான இன்வென்ஷன் பார்த்தோன்னா 1997 சரி, 1989 சரி, ஹேண்ட் ரிட்டன் டிஜிட்ஸை வச்சு மிஷின்ஸ்க்கு கொடுத்து இன்புட்டாக கொடுத்து செக் பண்ணுற மாதிரி ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ எனக்கு நார்மலாக நம்ம எப்படி ஃபிங்கர் பிரிண்ட் கொடுப்போம் அந்த மாதிரி எனக்கு ஹேண்ட் ரிட்டன் பேஸில் அந்த டிஜிட்டை வந்து அனலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராஜெக்டை கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் 1987 என்ன கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஐபிஎம், நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஐபிஎம் கம்பெனி வந்து இன்வென்டர் த செஸ் மாஸ்டருங்கிற ஒரு செஸ்ஸை வந்து ஹியூமன்ஸ் மாதிரியே மிஷின் வந்து ஆக்ட் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு
ரோபோட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் தென் 2009 வந்து பார்த்தீங்கன்னா இமேஜினேட் சேலஞ்சுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம வந்து வேல்யூஸாக ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருந்த நம்ம இமேஜாக ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் ஆனது இந்த இடத்துல தான். ஸோ இமேஜினேட் சேலஞ்சில் என்ன இல்லை, உங்களோட டீப் லேர்னிங் மாடல், மெஷின் லேர்னிங் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா சில மாடல் பின்னாடி இன்புட் வந்து இமேஜஸாக இருக்கும். ஓகே, அந்த மாதிரி இன்புட் இமேஜாக இருக்கிற டைமில் நம்மளோட மாடலில் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இமேஜினேட் சேலஞ்ச் கொண்டு வந்தாங்க. இதிலேருந்து நிறைய மாடல்ஸ் வந்து இன்வென்ட் ஆச்சு. நம்ம அதை தனியாக ஒரு டீப் லேர்னிங் வீடியோஸ் நம்ம பார்க்கும்போது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2011 வந்து பார்த்திங்கன்னா IBM வந்து அங்கே எப்படி செஸ் கேமுக்கு வந்து ஒரு ரோபோட் கண்டுபிடிச்சாங்களோ அதே மாதிரி ஜியோப்ராடிக்குங்கிற ஒரு கேமுக்கும் ரோபோட் வந்து கண்டுபிடிச்சாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா 2014 டீப் ஃபேஸ் ஃப்ரம் ஃபேஸ்புக்குங்கிற ஒரு அல்கரிதமை வந்து ஃபேஸ்புக்கில் இன்வென்ட் பண்ணாங்க. அண்ட் தென் 2016 ஆல்ஃபாகோங்கிற கேமுக்கும் IBM வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா 1986 பேக் ப்ராபகேஷன் நியூரல் நெட்வொர்க்குங்கிற ஒரு இன்வென்ஷனும் வந்துச்சு. ஸோ பேக் ப்ராபகேஷன் பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு புரியாது. நான் டீப் லேர்னிங் கான்செப்ட் பற்றி பேசும்போது ஐ வில் டிஸ்கஸ் அபவுட் திஸ். ஓகே, ஸோ அபவுட் ஏஐ. ஸோ ஏஐங்கிறது என்ன அப்படின்னு நான் முன்னாடி சொல்லிட்டேன். இட் வில் பி டேக் சம் டெசிஷன் பை இட் செல்ஃப் வித் த ஹெல்ப் ஆஃப் த ஃபியூச்சர் பாஸ்ட் அண்ட் ப்ரெசண்ட் டேட்டாஸை வச்சு இட் வில் ட்ரை டு ப்ரிடிக்ட் த ஃப்யூச்சர். ஸோ எனக்கு ஹியூமன்ஸ் மாதிரியே ஆக்ட் பண்ணும், ஹியூமன்ஸ் மாதிரியே கற்றுக்கும், ஹியூமன்ஸ் மாதிரியே நடக்கும். ஸோ எல்லாமே ஹியூமன்ஸ் மாதிரியே பண்ணும். பட் இந்த இதில் வந்து இருக்கக்கூடிய இன்னொரு சப்டொமைன்னு பார்த்தீங்கன்னா வந்து மிஷின் லேர்னிங். ஸோ அபவுட் திஸ் மிஷின் லேர்னிங்னு சொல்லணும்னா, ஸோ இதில் எப்படி இருக்கிற நம்ம எபிலிட்டி டு லேர்ன், இதுவும் எப்படி நம்மளை மாதிரி கற்றுக்க ட்ரை பண்ணுறோம் அதே இது மாதிரி தான் மிஷின் லேர்னிங்கும். இட் வில் ட்ரை டு லேர்ன் சம்திங். ஆனால் வந்து நீங்கள் ஒரு எந்த ப்ரோக்ராமும் தனியாக அதுக்குன்னு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக ப்ரோக்ராமே இல்லை அப்படின்னு சொல்ல வரல. அதுக்குன்னு தனியாக எந்த ப்ரோக்ராமும் தேவையில்லை. புதுசு, அதாவது பழைய ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருக்கீங்கன்னா அது டேட்டா கலெக்ட் பண்ணி இதை ப்ராசஸ் பண்ணி சொல்லியிருக்கீங்கன்னா புதுசாக ஒரு வாட்டி எழுதிட்டு இருக்க தேவையில்லை. ஒவ்வொரு வாட்டியும் இட் வில் ட்ரை டு நியூ டேட்டாஸ் நியூவாக புதுசாக வர இட் கேன் ட்ரை டு லேர்ன் நியூ திங்ஸ். ஓகே, அண்ட் தென் டீப் லேர்னிங்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அனதர் பார்ட் ஆஃப் மிஷின் லேர்னிங்கில் ஒன் ஆஃப் த பார்ட்டாக இருக்குது. இந்த பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் லேர்னிங்கில் இருக்கிற அல்கரிதம் தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் என்னென்னா உங்களோட டேட்டாஸ் வந்து வென் கம்பேரிங் வித் மிஷின் லேர்னிங்கை கம்பேர் பண்ணும்போது டேட்டாஸ் ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் நம்ம கொடுப்போம். அது எதுக்கு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அக்யூரசி வந்து இவ்வளோ தான் வரும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வந்து மிஷின் லேர்னிங் ரீச் பண்ணும்போது நம்ம இந்த டீப் லேர்னிங்குள்ளே போயிட்டோன்னா வி ஹாவ் நிறைய நம்பர் ஆஃப் டேட்டாஸை கொடுத்து இன்னும் எங்களுக்கு அக்யூரசி வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் த அக்யூரசி வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் டீப் லேர்னிங் domain. So this is about the history of historical years of AI. What are the start from 1950 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிச்சது 1950s ஆரம்பிச்சு 1980s வரைக்கும் போயிட்டுருக்கு. அண்ட் தென் இப்போவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஸோ அப் டு 2022 வரைக்கும். அண்ட் தென் மிஷின் லேர்னிங் பற்றி சொல்லணும்னா அது வந்து 1980s ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் தென் டீப் லேர்னிங் 2010 இன்வென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் ப்ராசஸில் இருக்குது. ஸோ ஒய் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்? ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு எதுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் வி ஆர் இன்வென்டிங் மோர் நம்பர் ஆஃப் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஃபோனில் இருக்கிற ஓகே கூகுள், இல்லை ஆப்பிள் ஃபோன் வச்சுருந்தாங்கன்னா சிரி, இந்த மாதிரி சின்ன சின்ன விர்ச்சுவல் அசிஸ்டண்ட்லேருந்து ஒரு பெரிய ஆட்டோனமஸ் கார், அதாவது செல்ஃப் டிரைவிங் கார்ஸை கண்டுபிடிக்கிற வரைக்கும் எல்லாமே ஏஐ பேஸில் வந்துருச்சு. இதுக்காக ஹியூமன்ஸ் வந்து எந்த எஃபெக்ட்டும் போட தேவையில்லை அப்படின்னு சொல்ல வரல. ஹியூமன்ஸோட வந்து லேசி பண்ணிடுச்சு அப்படின்னு ஒரு பக்கம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாலும் ஆர்கியூமெண்ட்ஸ் கூட. பட் இன்னொரு டைமில் வந்து நம்மளோட நியூ டெக்னாலஜிஸை வந்து எப்படி சொல்கிறது, நம்மளோட டெக்னாலஜிஸை வந்து புதுசாக கொண்டு வரதுக்கு இந்த ஏஐ வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, நம்ம நிறைய டிவைசஸ் வந்து கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய டிவைசஸ் வந்து இந்த ஏஐ மூலிமா நம்ம சாத்தியம் பண்ண வைக்க முடியும். அண்ட் தென் இது மூலிமா நிறைய பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. இன்னும் இதில் வந்து டீப்பாக சொல்லணும்னா ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸ், சில விஷயத்தெல்லாம் நம்மளால் வந்து கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணக்கூடிய திங்ஸும் இந்த ஏஐயில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஹியூமனாய்டு
டாக்டர்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ரோபோட்ஸ் மாதிரி நம்ம டாக்டர்ஸை ரெடி பண்ணி அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து டாக்டர்ஸ் மாதிரியே ஆக்ட் பண்ண வைக்க முடியும். அதுக்காக எக்ஸாக்டாக அவங்க டாக்டர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சின்ன சின்ன சர்ஜரிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், ரைட்? ஸோ அந்த மாதிரி ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ் அந்த இடத்துல டாக்டர்ஸ் தேவைப்படாத சுச்சுவேஷனில் நீங்கள் அந்த மாதிரி வந்து அதை யூஸ் பண்ணிக்க முடியும். நான் ஒரு அட்வான்ஸில் சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் வந்து யூ கேன் கம்பேரிங் வித் எனி ஸ்மால் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்க்கும் நீங்கள் வந்து இல்லை ஸ்மால் ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ்க்கும் நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம். அபவுட் கோல்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ கோல்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லணும்னா செல்ஃப் டாஸ்க். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்குறீங்கன்னா அந்த நாலேஜை வச்சு நீங்கள் புதுசாக ஒரு டாஸ்க்கு வந்து நீங்களும் க்ரியேட் பண்ணலாம். அண்ட் தென் ஆல்ரெடி இருக்கிற டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட்டும் பண்ண முடியும் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் ஏஐ. அண்ட் தென் another திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாட் ஓன்லி திஸ் நியூ திங்ஸை வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் வந்து நீங்கள் டொமேஸ்ட்ரேட்டும் பண்ணி பார்க்க முடியும். அதை பற்றி நிறைய விஷயத்தை வந்து ரிசர்ச் பண்ணி இன்னும் அதை பெட்டராக கொடுக்க முடியும். ஓகே. அண்ட் தென் பில்டிங் அ மிஷின்ஸ் விச் பெர்ஃபார்ம்ஸ் அ டாஸ்க் தட் ரெக்வயர்ஸ் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஒரு மிஷினானு இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற எக்ஸாம்பிள் உங்கள் மைண்டில் சொல்லணும்னா உங்கள் தாட் ஆஃப் வியூவில் யூ கேன் டேக் இட் அஸ் அ ரோபோட். ஓகே. ஸோ அந்த ரோபோட்டை வச்சு நான் வந்து ஒரு தியரம் என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் தென் ரியல் டைமில் நிறைய விஷயத்த வந்து இப்போ ஹியூமனால் கூட சில விஷயத்த வந்து யோகிக்க முடியாத விஷயத்தை கூட வந்து உங்களால் இந்த ஏஐனால் யோகிச்சு சொல்ல முடியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரெடியூசிங் த மேன் பவர் அண்ட் டைம். ஸோ டைம் கன்சியூமுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வென் யூ ஆர் ஒர்க்கிங் வித் எனி அதர் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கம்பெனி. ஸோ அதை வந்து உங்களுக்கு இந்த ஏஐ வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மேன் பவர் தேவைப்படுற இடத்துல கூட நம்ம வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் ஏஐ, அது மேபி ரோபோட் ஆர் எனி அதர் திங் எது வேணால் இருக்கலாம். ஆனால் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் ஏஐ உங்கள் மேன் பவருக்கும் அந்த இடத்துல வந்து தேவைப்படாமல் போகும் பிகாஸ் ஆஃப் திஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். வாட் ஆர் த டொமைன்ஸ் ஆஃப் ஏஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான ஸ்லைடுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்லைடில் நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா என்னென்ன டொமைன்ஸ் இருக்குது ஏஐயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் டொமைன்ஸ் இருக்குது. நம்ம அதில் ரொம்ப ஷார்ட் அவுட் பண்ணி இருக்கிற மெயின் டொமைன்ஸ் மட்டும் நான் அதில் பார்க்கலாம். மிஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங். ஸோ நான் இந்த பிளேலிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணமும் இது தான். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி ஒரு பிளேலிஸ்ட்டு போனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் we are see the machine learning. After that we are see the deep learning. ஸோ இந்த ஒரு ஃபார்மேட்டில் நம்ம போக முடியும். அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கீழே செகண்ட் ஒன் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், என்எல்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த என்எல்பி பற்றி சொல்லணும்னா ஒரு ஸ்பீச் ரெகக்னேஷன். ஸோ ஸ்பீச்லேருந்து டெக்ஸ்ட்லேருந்து ஸ்பீச்சு, இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம், ரைட்? அந்த மாதிரி இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கில் வந்து நீங்கள் ஒரு ஹியூமன் நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம், மிஷின்ஸ் எல்லாம் வந்து 0s and 1s வச்சு தான் அது கால்குலேட் பண்ணி அனலைஸ் பண்ணுதுன்னு சொல்லுவோம், ரைட்? ஆனால் இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் பேசுகிற இந்த ஃபிசிக்கல் லாங்குவேஜை கூட மிஷினால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் திஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகே. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ ஓகே கூகுள் சிரி கிட்டலாம் நம்ம பேசுகிறோன்னா நம்ம ஒரு தமிழ் லாங்குவேஜில் பேசுகிறோன்னா இட் வில் ட்ரை டு கிவ் த ஆன்சர் இட் ஆஸ் தமிழ். அந்த தமிழ் லாங்குவேஜில் அது வந்து சும்மா குத்துமதிப்பாலாம் சொல்லாது. இட் வில் ட்ரை டு கிவ் த அக்யூரேட் ஆன்சர். எப்படி இருக்கீங்கன்னா நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டில் அது சொல்லுது, ரைட்? இருக்கேன் நல்லா அப்படின்னு அது மாற்றி சொல்லிச்சுன்னா இட் வில் பி ராங். பட் இதை வந்து எப்படி சொல்லணும், யார்கிட்ட எந்த கொஷின் கேட்டாலும் அதை எப்படி கரெக்டாக ரிப்ளை பண்ண வைக்க முடியும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஏஐ கான்செப்ட் இருக்குது. அதுதான் இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இதை பற்றி கூட நம்ம ஃப்யூச்சரில் தனியாக ஃபுல்லாக பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீச் ரெகக்னேஷன். ஸோ ஸ்பீச் ரெகக்னேஷனும் இந்த ஓகே சிரி நார்மலாக நம்ம ஃபோனில் இருக்கிற கீபேட்டில் இருக்கிற வாய்ஸ் ரெகக்னேஷன் கூட இது பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அதிகமாக வந்து டெக்ஸ்ட் பண்ண விரும்பலைன்னா we are record the some voice notes or otherwise we will record நம்ம ஸ்பெல் பண்ணிவிட்டு it ஆட்டோமேட்டிக்கலாக அதை டைப் பண்ண வைப்போம், ரைட்? ஸ்பீச் டு டெக்ஸ்ட் கன்வர்ஷன். ஸோ இந்த மாதிரி கன்வர்ஷனும் சரி, இல்லை டெக்ஸ்ட் டு ஸ்பீச் கன்வர்ஷனும் சரி, டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சில் சொல்லணும்னா கூகுள் ட்ரான்ஸ்லேட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் எக்ஸாம்பிள். ஸோ டெக்ஸ்ட் டு ஸ்பீச் கன்வர்ஷன் சரி, இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த டொமைன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நெக்ஸ்ட்டு அனதர் ஒன்று பார்த்திங்கன்னா இப்போ ஸ்பீச் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு விஷன், ஐஸில் பார்க்கலாம். ஸோ விஷன் ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் விஷன் அண்ட் இமேஜ் ரெகக்னேஷன். ஸோ இமேஜ் ரெகக்னேஷன்லாம் நல்லா நார்மலாக இமேஜ் இப்போது நிறையா இமேஜஸ் இருக்குன்னா அந்த இமேஜில்
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இமேஜஸ் இருக்குது, ரைட்? கூகுள் சர்ச் இன்ஜினில் நீங்கள் போய்ட்டு இமேஜஸ்னு கொடுத்தா நிறைய இமேஜஸ் வரும். பட் நம்மளுக்கு தேவையான இமேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டாக் இமேஜ் வேணும்னா நீங்கள் டாக்னு கொடுத்தீங்கன்னா ஹவு இட் கேன் ரெகனைஸ் தட் உங்களோட இப்போ 1000 ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் இமேஜஸ் இருக்குன்னா அதில் எதுலாம் டாக் இமேஜ்னு சொல்லி அதுக்கு எப்படி தெரியும்? ஸோ சம் இமேஜஸ் கீழே வந்து அது வந்து டாக்னே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதுக்கு அந்த நேமே இருக்காது. பட் இட் வில் ட்ரை டு கிவ் தட் அந்த டாகோட இமேஜ் அப்படிங்கிறது அதுக்கு தெரிஞ்சிருக்கு. ஹவுனா பிகாஸ் ஆஃப் திஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ லேபிள் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. அது இமேஜில் டாக் ஒரு இதுவும் இருந்தாவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு அது டாக் தான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ரிசல்ட்டில் வந்து காமிக்குது, ரைட்? ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் ஏஐ ஒன்லி. அண்ட் தென் மிஷின் விஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஒரு கிளாத்திங் கம்பெனி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. என்னோடய கிளாத்திங் கம்பெனிக்கு வந்து ஒரு மிஷினுக்கு ஒரு ஆள் தேவை. பிகாஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் இஷ்யூ வந்துச்சு, எனக்கு கிளாத்திங்கில் ஏதாவது ப்ராப்ளம் இஷ்யூ இருக்குன்னா ஒருத்தர் வந்து அதை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த மிஷினில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை நின்று அதை சார்ட் அவுட் பண்ணி அகெயின் யூ கேன் ரன் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் மிஷின். ஆனால் அதுக்கு பதிலாக இப்போ என்னென்னா ஜஸ்ட் ஒரு கேமராவை நான் செட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. கேமரா வித் ரோபோட்டிக் ஆர்ம் செட் பண்ணிடுறோன்னா வாட் ஹேப்பன், இட் வில் ட்ரை டு கிவ் த எக்ஸாக்ட் திங். அதுக்கு தேவையான விஷயத்தை வந்து அது வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும், ரைட்? வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் ஏஐ. ஸோ இந்த மிஷின் விஷனில் நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டொமைன், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நார்மலான கம்பெனியில் அத்தனை பேர் ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக ஒவ்வொருத்தருக்கு பதிலாகவும் ஒவ்வொரு கேமராவை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா வாட் ஹேப்பன், அந்த டைமில் ஏதாச்சும் இஷ்யூ வந்துச்சுன்னா ரோபோட்டிக் ஆர்ம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த சம்திங் ஏதாவது மிஷின் புகைஞ்சா கூட அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கேமரா வந்து டயக்னைஸ் தட் இட் வில் பி சம்திங் வில் பி ஹேப்பன் டு திஸ் மிஷின். ஸோ வி நீட் டு ஆட்டோமேட்டிக்லி ஸ்டாப் தட் மிஷின்னு சொல்லி அது ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஹியூமன்ஸ் இருக்கிற இடத்துல, மேன் பவர் தேவைப்படுற இடத்துல உங்களோட மிஷின் வந்து with the help of that விஷன்னா ஒன்றும் இல்லை, கேமரா. ஸோ with the help of that விஷனை வச்சு உங்களுக்கு ப்ராசஸ் ஆகிறது தான் இந்த மிஷின் விஷன். இது ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் இன் ஏஐ. அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியாது என்ன, ரோபோட்டிக்ஸ். ஸோ இந்த ரோபோட்டிக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த டொமைன் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அண்ட் தென் பிளானிங் அண்ட் எக்ஸ்போர்ட் சிஸ்டம், இது ரெண்டை பற்றியும் நம்ம வந்து அவ்வளோவா பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. பிகாஸ் இட் நாட் அ மச் டொமைன் related to this AI, so we just script this. Next வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் சைக்கிள் ஆஃப் ஏஐ. ஸோ ஏஐயோட லைஃப் சைக்கிள் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு டேட்டா சயின்ஸாக இருக்கட்டும், இல்லை மிஷின் லேர்னிங்காக இருக்கட்டும், இல்லை டீப் லேர்னிங்காக இருக்கட்டும், இதை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் திஸ் இஸ் யுவர் லைஃப் சைக்கிள் திங். ஸோ வாட் அபவுட் திஸ் லைஃப் சைக்கிள்னா, we are start with data collection. So for example இது வந்து ஒரு 7 steps தான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ we start with the data collection. வாட் ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா கலெக்ஷனில் அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ we need some input to process it. ஸோ அந்த இன்புட் வந்து here we will take as a data. அந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா 2 டேட்டாலாம் we need a collections of data வச்சு தான் நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ராசஸிங். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு செல்ஃபி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அந்த செல்ஃபி எடுக்கிறீங்கன்னா டேரெக்டாக அந்த செல்ஃபி வந்து ஃபோட்டோ எடுத்து நம்ம இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ண மாட்டோம், ரைட்? ஸோ அந்த செல்ஃபியில் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கா, யாராச்சும் பின்னாடி வராங்களா, ஏதாவது மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம நோட் பண்ணி அதை எரேஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். இல்லை அது வெரிசஸ் க்ராப்பு, ஃப்ளிப்பு, ரொட்டேட்டு, அண்ட் தென் நீங்கள் ஏதாச்சும் ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயத்தை நம்ம அப்ளை பண்ணுறோம்ல. ஸோ இங்கே வந்து நம்ம அதை தான் ப்ரீ ப்ராசஸிங்னு சொல்கிறோம். இங்கே எதுக்கு அதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டேட்டா வந்து நியூமரிக் வேல்யூஸாக இருக்குது, இல்லை ஒரு எக்ஸல் ஷீட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த எக்ஸல் ஷீட்டில் வந்து இப் எனி லைன் வில் பி எம்டியாக இருக்குது, இல்லை ஏதாவது எனி லைனில் வந்து டேட்டாஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆகவோ இல்லை அன்சப்போர்ட்டட் ஃபார்மேட்லேயே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸை வந்து we need to erase it. பிகாஸ் உங்களுக்கு இந்த அப்படியே நீங்கள் சப்போஸ் நீங்கள் ப்ராசஸ் பண்ணாமல் கொடுத்தீங்கன்னா வாட் ஹேப்பன், உங்கள் ட்ரைனிங்கில் அது அப்படியே அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கும். பட் என்னென்னா உங்களோட அக்யூரஸியில் அது அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் we are go for this data cleaning. Always you call it as a pre-processing. Okay, so third one will be பார்த்தீங்கன்னா மாடல் ட்ரைனிங் அண்ட் வேலிடேஷன். வாட் அபவுட் திஸ் மாடல் ட்ரைனிங் அண்ட் வேலிடேஷன்னா, இப்போ நம்ம டேட்டாஸை ப்ராசஸ் பண்ணியாச்சு, இப்போ நம்ம அதை ட்ரைனிங் கொடுக்கணும். இப்போ ரோபோட்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ரோபோட்டுக்கு நீங்கள் அதை ட்ரைனிங் கொடுக்க போகிறீங்க. ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரு இமேஜஸாக வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இமேஜஸை நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். அது வந்து என்ன ஆகுது, உங்களுக்கு ட்ரைனிங் ஆகுது. ஆனால் இந்த ட்ரைனிங்கில் நான் 2 பார்ட் வச்சுருக்கேன், ட்ரைனிங் அண்ட் வேலிடேஷன்.
எதுக்கு ட்ரைனிங் அண்ட் வேலிடேஷன் சொல்லி நான் 2 வச்சுருக்கேன்னா, என்னோட ட்ரைனிங் பார்ட்டில் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒரு 80% வைக்கிறேன்னா, உங்களோட வேலிடேஷன் பார்ட்டில் வந்து 20% வந்து வச்சுருப்பேன். அது எதுக்கு நம்ம இந்த பிரிக்கிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த ஸ்ப்ளிட்டிங் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்ப்ளிட்டிங்னு சொல்லுவாங்க, அதர்வைஸ் வி கால் இட் அஸ் ஸ்லைசிங்னு சொல்லுவாங்க. வாட் அபவுட் திஸ்னா, எனக்கு நீங்கள் கொடுக்குற ட்ரைனிங் டேட்டா மொத்தத்தையும் நீங்கள் ஒரு 100 இமேஜஸ் இருக்கணும், எல்லாத்தையும் நீங்கள் ட்ரைனிங் டேட்டா கொடுத்துட்டிங்கன்னா நம்மக்கிட்ட டெஸ்ட் பண்ணுறதுக்கு டேட்டாஸே இருக்காது. ஸோ அதனால நம்ம வந்து இங்கே வேலிடேஷன் ட்ரைனிங்கும் ரெண்டையும் நம்ம டெஸ்டிங்கையும் நம்ம ஒரு மாதிரி ரெண்டையும் ஒரே ஃபார்மேட்டில் எடுத்துக்கிட்டு வி கிவன் தட் ஒரு 50 above% எடுத்துக்கிறேன். அதாவது 50 is to above 5%. ஃபார் எக்ஸாம்பிள் 60 ட்ரைனிங் கொடுக்குறீங்கன்னா மிச்சம் ரிமைனிங் 40 வேலிடேஷன் கொடுப்பீங்க. 70 ட்ரைனிங் கொடுக்குறீங்கன்னா வேலிடேஷனை 30 கொடுப்பீங்களா. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸில் வந்து உங்கள் டேட்டாஸை வச்சு கூட நம்ம ட்ரெயின் பண்ணலாம். அதுக்கப்புறமா அதில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன சாம்பிள் இமேஜஸோ, நான் இமேஜஸில் சொல்கிறேன்னா சாம்பிள் இமேஜஸை வச்சு நீங்கள் மாடலை டெஸ்ட் பண்ணுவீங்க. ஒன்ஸ் மாடலை டெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகும், உங்களோட அதுக்கு நம்ம பேஸ் பண்ணி அது வந்து கிவ் சம் ரிசல்ட். ஸோ ப்ரிடிக்டிவ் ரிசல்ட் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு இப்போது சப்போஸ் நீங்கள் தான் இப்போ டேட்டா சயின்டிஸ்ட் இல்லை நீங்கள் தான் ஏஐ இன்ஜினியர்னு வச்சுக்கோங்க. ஸோ வி நீட் டு கிரியேட் ப்ராடக்ட். நீங்கள் ப்ராடக்ட் டெவலப் பண்ணியாச்சு, எனக்கு மாடல் டெஸ்ட் பண்ணி ட்ரெயின் பண்ணி டெஸ்ட் எல்லாம் பண்ணியாச்சு. பட் எனக்கு இந்த மாடலை இமேஜாக அது அப்படியே ரா கண்டென்ட்டாக உங்களுக்கு கோடிங் எடுத்து நமக்கோட ஒரு கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது, ரைட்? அப்போ என்ன பண்ணணும், வி நீட் டு புட் சம் effort to make it as a fulfilled. அப்படி அது இன்னைக்கு ஃபுல்ஃபில் பண்ண முடியும் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் வெப்சைட்டை வச்சோ, இல்லை ஆப் டெவலப்மெண்ட் வச்சோ, இல்லை எனி அதர் திங்கை வச்சோ நீங்கள் அதை வந்து ஒரு ப்ராடக்டாக டிசைன் பண்ணணும். அப்போ தான் மட்டும்தான் அது வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ இந்த டிப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் ஒரு ப்ராடக்டாக டிசைன் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதை கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுப்போம். அந்த கஸ்டமர்ஸ் அதை வந்து மெயின்டைன் பண்ணணும். அண்ட் தென் அதில் ஏதாச்சும் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா அதை இம்ப்ரூவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அது பக்குன்னு கூட சொல்லலாம், அதர்வைஸ் யூ கால் இட் அஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜுவல்லரி ஷாப்போட நெக்ஸ்ட்டு 6 monthsோட சேல்ஸ் ப்ரிடிக்ஷன் தான் வந்து நம்ம பண்ண போகிறோன்னு வச்சுக்கோங்க. அவங்கள்ட்ட டேட்டாஸ் இருக்குது, நம்ம அதை ப்ரீ ப்ராசஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணி டெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டோம். டிப்ளாய்மெண்ட்டில் நம்மளுக்கு ஒரு வெப்சைட்டை கூட டெவலப் பண்ணி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. பட் என்னென்னா, எனக்கு அந்த வெப்சைட்டை வந்து அவங்க வந்து இம்ப்ரூவ் வந்து கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கணும். ஓகே, ஸோ அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஆல்ரெடி அவங்க 1000 டேட்டாஸை கொடுத்து நம்மளுக்கு இந்த மாடலில் ட்ரெயின் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம 6 months ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். பட் அடுத்த 1 மாதத்துலேயே வந்து நியூ டேட்டாஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த நியூ டேட்டாஸை ஆல்சோ வி கிவ் டு த மாடலுக்கு கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி காமிக்கணும், அதர்வைஸ் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் நெக்ஸ்ட்டு 5 monthsக்கு உங்களோட க்ரோத் எவ்வளோ இருக்குன்னு உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் எல்லாம் வரும்போது we need to improvise our model with the help of this step of 7 and 5. ஓகே, ஸோ இதுதான் அவரோட லைஃப் சைக்கிள் ஆஃப் ஏஐ. நெக்ஸ்ட் வில் பி டைப்ஸ் ஆஃப் ஏஐ. ஸோ ஏஐயில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் கேட்டகரியாக டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஸோ கேப்பபிலிட்டிஸ் சொல்லணும்னா நேரோ ஏஐ, ஜென்ரல் ஏஐ அண்ட் சூப்பர் ஏஐ அப்படின்னு சொல்லி 3 டைப் இருக்குது. அண்ட் தென் ஃபங்க்ஷனாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ரியாக்டிவ் மிஷின், லிமிட்டட் மெமரி, தியரி ஆஃப் மைண்ட் அண்ட் செல்ஃப் அவேர்னஸ். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேப்பபிலிட்டிஸ். ஸோ ஃபஸ்ட் ஒன் வில் பி ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ்னால் ஒன்றும் இல்லை, வீக் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன வீக் ஏஐ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாஸ்க் நம்ம கொடுக்குறோன்னா அந்த டாஸ்க்கு மட்டும்தான் ஏஐனால் செய்ய முடியும். ஸோ இதை தான் வந்து வீக் ஏஐன்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்பெசிஃபைடு ஃபார் ஒன் டாஸ்க் யூ கால் இட் அஸ் அ வீக் ஏஐ. அதே மாதிரி இங்கே செகண்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஏஐ. ஜென்ரல் ஏஐனா என்னென்னா ஹியூமன்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணும் அச்சஸ்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து ஸ்பெசிஃபைட் ஃபார் டாஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா யூ கேன் டேக் இட் அஸ் அ, இப்போ நம்ம கூகுள் ட்ரான்ஸ்லேட்டரே எடுத்துக்கோங்களேன். ஸோ கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் என்ன பண்ணும், அந்த கொடுத்த வேலையை ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும், அது தவிர வேறு எதுவும் செய்யாது, ரைட்? அது வந்து வீக் ஏஐன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜென்ரல் ஏஐயில் வந்து இப்போது அட்டானமஸ் கார்லாம் இருக்குது, ரைட்? அட்டானமஸ் காரில் என்ன பண்ணும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும். அது ஆனால் ஹியூமன்ஸ் மாதிரியே ஆக்ட் பண்ணும், ரைட்? ஹியூமன்ஸாலையும் ட்ரைவ் பண்ண முடியும், காராலையும் அந்த ஏஐனாலையும் ட்ரைவ் பண்ண முடியும். பட் என்னென்னா ஹியூமன்ஸ்க்கு மேலே எதுவும் திங்க் பண்ண முடியாது, ஆனால் அதோட டாஸ்க்கும் அது செஞ்சு முடிக்கும். ஸோ இட் வில் சாட்டிஸ்ஃபை த வீக் ஏஐ டாஸ்க் திங்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அண்ட் தென் ஹியூமன் மாதிரியும் ஆக்ட் பண்ணும். ஸோ வி கால் இட் அஸ் அ ஜென்ரல் ஏஐ. தேர்ட் ஒன் வில் பி என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் இன்டெலிஜென்ஸ். யூ கால் இட் அஸ் அ சூப்பர் ஏஐ. சூப்பர் ஏஐ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள்
உங்களோட ஹியூமன்ஸ் கேப்பபிலிட்டிஸை விட இந்த கேப்பபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளோட ஹியூமன்ஸ் திங்க் பண்ணுறதை விட இது கொஞ்சம் அட்வான்ஸாக திங்க் பண்ணும். ஸோ அதனாலேயே நிறைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் ஏஐ பார்த்து பயப்படவும் சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வில் பி ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஏஐயில் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷனாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வில் பி ரியாக்டிவ் மிஷின் ஏஐ. வாட் இஸ் அபவுட் திஸ் ரியாக்டிவ் மிஷின் ஏஐனா, நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம் அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏஐயில் வி கிரியேட்டட் த செஸ்ட். ஐபிஎம் வந்து ஒரு செஸ் மாஸ்டர் ஒருத்தங்க கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னு சொல்லி. ஸோ இந்த செஸ் மாஸ்டர் வச்சு தான் நம்ம இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இப்போது நம்ம ஆட்டோ மோடுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. நீங்கள் எந்த மோடு செஸ் விளையாடாலும் சரி, வேறு ஏதாச்சும் கேம் விளையாடாலும் சரி, ஆட்டோ மோட்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இட் ஆட்டோமேட்டிக்லி இப்போ லூடோ கேமில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ மோட்டெல்லாம் இருக்குது. ஸோ இட் வில் ட்ரை டு கிவ் சம் ப்ரிடிக்ட் சம் ரிசல்ட் அண்ட் அந்த பேஸ் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்ஸை அதுவே வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து தானாக சிந்திச்சு அதை சால்வ் பண்ணுறதுனால யூ கேன் கிரியேட் இட் இஸ் அ ரியாக்டிவ் மிஷின் ஏஐ. அண்ட் தென் லிமிட்டட் மெமரி ஏஐ. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அதோட அட்வான்ஸ் டாஸ்க்லேருந்தே சொல்லாமே, இப்போ நம்ம அட்டானமஸ் காரை வந்து என்ன சொன்னோம், ஒரு ஜென்ரல் ஏஐன்னு சொன்னோம்னா, அந்த ஜென்ரல் ஏஐயில் வந்து அதுக்கு தேவையான மெமரி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு என்ன தான் அட்டானமஸ் காராக இருந்தாலும் அந்த அட்டானமஸ் காருக்கு வந்து ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் மெமரி தான் கொடுத்துருப்போம். அதுக்கு போயிட்டு நம்ம சூப்பர் கம்ப்யூட்டர் லெவலுக்கெல்லாம் மெமரிஸ் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டோம். அதோட டாஸ்க் எந்த அளவுக்கு இருக்குமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மெமரிஸ் கொடுத்துருப்போன்ற அந்த மாதிரி உங்களுக்கு இந்த லிமிட்டட் ஏஐ ஒர்க் ஆகுது. தேர்ட் ஒன் வில் பி தியரி ஆஃப் மைண்ட். ஸோ இதோட எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அவங்க சோஃபியா ரோபோட் பற்றி சொல்லலாம். ஸோ ஓகே, ஸோ இது வந்து ஹியூமன்ஸ் மாதிரியே பேசும், ஹியூமன்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணும், எல்லாமே பண்ணும். அண்ட் தென்ஸ் இட் வில் ட்ரை டு ஏபிள் டு திங்க் சம்திங் லைக் அது படிச்சிருந்து அந்த படித்த விஷயங்கள்லேருந்து ஹியூமன்ஸ் எப்படிப்பட்டவங்க இட் வில் ட்ரை டு கிவ் சம் ரிசல்ட். அண்ட் தென் ஃபோர்த் ஒன் வில் பி செல்ஃப் அவேர் ஏஐ. இது வந்து ரொம்ப நம்ம ஸ்ட்ராங் ஏஐன்னு சொன்னோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு திங் ஹியூமன்ஸையே வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான திங். ஸோ அதனாலேயே நிறைய பேர் இந்த செல்ஃப் அவேர் ஏஐ பார்த்து பயப்பட சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பி ப்ராசஸ் ஆஃப் ஏஐ. அபவுட் த ப்ராசஸ் ஆஃப் ஏஐனா, நம்ம ஏஐ பற்றி கற்றுக்கணும்னா we need to know about some mathematical knowledge. ஓகே, ஸோ ரோபோட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் ஆர் மேத்தமேட்டிக்ஸ் அந்த மாதிரி கேட்டிங்கன்னா அந்த லாஜிக், அதாவது அந்த அல்காரிதமை புரிஞ்சுக்கிறதுக்கு we need some mathematical knowledge. அண்ட் ஆல்சோ ரோபோட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சில ஒரு ஹார்ட்வேரில் தான் நீங்கள் சாஃப்ட்வேரே போகாமல் ஹார்ட்வேரில் டிசைன் பண்ணால் கூட we need to give some இன்புட் ஃபார் உங்களோட ரோபோட்டோட சைஸ் எவ்வளோ, வெயிட்டேஜ் எவ்வளோ, ஸோ அந்த ஃபிசிக்ஸ் பேஸ்டு கூட உங்களுக்கு மேக்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயத்தை பேஸ் பண்ணியும் உங்களோட ஏஐ ஒர்க் ஆகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஏஐ ஒர்க் ஆகுங்கிறத விட உங்களுக்கு இந்த நாலேஜஸ் இருந்துச்சுன்னா உங்களோட ஏஐனால் வச்சு உங்களால் வந்து மேலே வர முடியும் ஏஐ நாலேஜ்மெண்ட்டில். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பி ப்ரோக்ராமிங் நாலேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி, இல்லை இனிமேல் உங்களுக்கு அது தெரியாட்டியும் சரி, யூ கேன் ஏபிள் டு லேர்ன். அண்ட் தென் தேர்ட் ஒன் வில் பி மிஷின் லேர்னிங் அல்காரிதம். ஸோ அல்காரிதம் வந்து இஸ் மெயின், நம்மளோட அல்காரிதம் பேஸ் பண்ணி தான் உங்களோட ஏஐ வந்து ஒர்க் ஆகும். அண்ட் தென் எம்எல் டூல்ஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க். எம்எல் டூல்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து சக்சீடாக முடிக்க முடியும். அந்த டூல்ஸும் ஃப்ரேம் ஒர்க்ஸும் இல்லைன்னா நம்ம வெறும் லாங்குவேஜை மட்டும் கற்றுக்கிட்டு இல்லை அல்காரிதம் மட்டும் வச்சுட்டு எதுவும் ப்ராசஸ் பண்ண முடியாது. அண்ட் தென் ஏஎல் கேஸ் ஸ்டடி. ஸோ எனக்கு ஏஐ பற்றி இதுக்கு முன்னாடியும் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றியும் நம்ம நாலேஜ் பண்ணி படிச்சிருக்கணும். பிகாஸ் நம்ம ஏதாவது தப்பு பண்ணுறோன்னா அந்த தப்பு ஆல்ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா அதுலேருந்து நம்ம திருத்தி நம்ம நியூ வழிகளை கொண்டு போய்க்கலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஆஃப் ஏஐ. ஸோ என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பைத்தான், ஜாவா, லிஸ்ப், ப்ரோலாக், ஆர்ம் ப்ரோக்ராமிங். ஸோ இதில் லிஸ்ப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஏஐ லாங்குவேஜ்னு சொல்லலாம். இந்த லாங்குவேஜ் அதுக்காக இப்போ இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, இப்போவும் இருக்குது. பட் என்னென்னா இது கம்பேரிங் வித் அதர் லாங்குவேஜ் இட் வில் பி ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஒன் விச் வில் யூஸ் இன் தி ஏஐ. அண்ட் தென் நம்ம இந்த டுட்டோரியல் வீடியோவில் பார்க்க வரது பார்த்திங்கன்னா பைத்தானில் வச்சு தான் நம்ம இந்த ஏஐயை கற்றுக்க போகிறோம். அண்ட் தென் ஆர் ப்ரோக்ராமிங் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸில் தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டாவோ வீடியோஸாவோ கொடுக்குறேன். பட் இந்த ஏஐயில் வந்து நம்ம லாங்குவேஜஸ் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். யூ ஆர் ஒன்லி ஒர்க்கிங் வித் திஸ் பைத்தான்.